Hello friends, welcome back to AG Vlogs. Okay friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இவங்க எல்லாம் ஏதோ ஒன்னு பார்த்து வச்சிட்டு இது நான் காமிக்கிறேன் இருங்க ஒரு விஷயம். அது வந்து ஒரு வைரலான ஒரு கொரியன் டெசர்ட். கொஞ்ச நாளா வைரல் ஆயிருந்துச்சு. அது அப்படியே டிஸப்பியர் ஆச்சு கொஞ்ச நாளா. அங்க சென்னையில இருக்கும்போதே நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு வாங்கி. சோ என்ன ஆச்சுன்னா ஒன்னே இல்ல நார்மலா தான் வீட்டுல தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு லீவு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து காலையில நல்லா தான் இருந்துச்சு. டக்குன்னு வந்து ஏதோ இன்ஸ்டாகிராம் பார்த்து நோண்டி நின்னும் போது அந்த டிஷ்ஷை பார்த்துச்சு. நீ வாங்கி கொடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு காளான் பார்த்து அவங்க அம்மா வீடியோ தான். எங்க அம்மாக்கு எங்க அப்பா காளான் வாங்கி காளான் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்க இல்ல பெங்களூர்ல வந்து காளான் கிடைக்காது தானே. எனக்கு தெரிஞ்சு நான் காளான் நீங்க பார்த்ததோ இல்லை நான் வாங்கி சாப்பிட்டதோ இல்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. பெங்களூர்ல எங்கன்னா காளான் விற்கிறாங்களான்னா காளானா இஸ் நத்திங் பட் மஷ்ரூம். கொஞ்சம் பேர் தெரியாது. எனக்கே காளானா என்னன்னு யோசனை பண்ணியிருந்தேன். ஓ காளானா மஷ்ரூமா அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காளான் பத்தி எதுனா இங்க என்ன விற்கிறாங்கன்னா எங்கன்னா ரெஸ்டாரண்ட்னா அதோ சொல்லிடுங்க. ஏன்னா இந்த மேடம் வந்து நெஞ்சு ஒரு நாள் பாருங்க அப்படியே இட்லி பூஸ்னி மாதிரி ஆயிட்டு. அதனால சரி இப்போ இது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஏதோ கேபி பராவா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அது ப்ரொனன்சியேஷன் அப்படித்தான். கேபிபரா ஓகேங்களா. அது எப்படின்னா இதோ ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன். இங்க தெரியுதுங்களா இதோ இதுதான். இதுவே இந்த கிளி இந்த பன்னிக்குட்டி டெசர்ட்டை வந்து இப்போ இவங்க வேணும்னு கேட்டுங்கிறாங்க. ஸோ அதனால சரி ஓகே என்ன பண்ண முடியும். இது அடைப்புச்சிச்சுன்னா குழந்தை மாதிரி எனக்கு சாப்பிடணும். சரி ஓகே வாமா கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டோம். இப்போ நான் வண்டி போறதில்ல. நானு மோனா மம்மி நாம எல்லாரும் வந்து போறோம். டாடி வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்காரு. அவர் வரைக்கும் லேட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஜெயநகர் போகணும். அந்த ஏதோ ஒரு கெஃபேல தான் இருக்குது. சென்னையில் இருக்குது நான் பார்த்துட்டேன். ஒரு அந்த ரீல்ஸில் தான் பார்த்தேன். ஸோ இப்போ பெங்களூரில் அவன் கண்டுபிடிச்சேன் ஜெயநகரில் இருக்குது. இங்கேருந்து 1.5 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவலு. சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் என்னென்ன பண்ண போதுங்க இதுவாக ஷேர் ஆனோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ நேரம்? ஆமாம் ஏன் ரோடு பாரு என் நாத்தந்த ரோடு. நான் வந்தோன்னு அப்படியே வண்டிங்கெல்லாம் புசுன்னு போயிடும். டிராபிக் இங்க இங்க வர்றதுக்குள்ள டிராபிக் இப்போ நாம அதுதான் சொல்றேன். ஈவினிங்னால பெங்களூர் டிராபிக் தான். காலையிலயும் டிராபிக் தான். அதுதான் சொல்றேன்ல சென்னை பீப்புள் ஆர் பிளெஸ்ட். ஓகே ஓரளவுக்கு டிராபிக் இருக்காங்க. விஜய் சித்து அண்ணா சொன்னார் போற ஒரு வாட்டி பெங்களூர்ல போய் இருந்து பார் தெரியும். டிராபிக்ல மாட்டணும் சோழி முடிச்சு. இப்போ இங்க இருந்து போறதுக்கே எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி 1.5 hour. வாங்க ஷீலு மட்டும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாங்குன்னு அது சாப்பிடுறதுக்கு 20 கிலோமீட்டர் வீட்டுல இருந்து வந்துனுக்குறோம். அதுவும் டிராபிக்க கஷ்டப்பட்டு பீட் பண்ணி வந்துனுக்குறோம். அது மட்டும் நல்லா இல்ல. காது உங்களதான் அடிக்கணும். நீங்க தான் எனக்கு அட்ரஸ் சொன்னீங்க. அட்ரஸ் நான் சொன்னேன். நீ ஏதோ கேட்டு வாங்கி கொடுங்க ஏதோ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு வந்து பக்கத்து ஏரியால காளான் வாங்கி கொடுத்தாருப்பா. டிவில பாத்துட்டு எங்க அப்பா வந்து காளான் வாங்கி கொடுத்தா காளான் வாங்கி கொடுங்க. காளானுக்கு நான் எங்க போவேன். இந்த ஊர்ல காளான் எங்க இருக்குதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1.5 மணி நேரமா ஓட்டின்டாக்குற காரம் வந்து அந்த ஒரு டெசர்ட் சாப்பிடறதுக்கு இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம். எஃபர்ட் போட்டு வந்துக்கிறேன். அது நான் வாயில வச்சுட்டு நல்லா இல்ல. பாவம் அவங்கள ஜம்போ மீல் சாப்பிடுறோம் நைட்ல. அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துக்கிறோம் போட்டுக்கின்னு. பாவம் இப்போ வந்து நல்லா இல்ல. சூப்பரா இருக்கும். பாதிப்பு எனக்கு இல்ல உனக்குதான். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டரா அந்த இதுதான் 2 கிலோமீட்டர் போயிட்டு தாக்குறோம். அப்பத்துல பாடி இல்ல போயிடலாம் போங்க. சரி ஓகே அது என்னன்னு போய் பாக்குறோம். பானிபூரி வாங்குறதுக்கு 20 கிலோமீட்டருக்கு வரணும். வீட்டுக்கிட்டே இருக்குது மசால் பூரி பானிபூரி. நானே வந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜெயநகர் கிட்ட நானே பாத்தீங்களா. என்னால புது ஏரியாலாம் பாக்குறீங்கல்ல வாங்க. புலிப்பால் கூட கேப்ப நீ சொல்ல முடியாது நைட்ல. அந்த மாதிரி ஆள் நீ. ஓபன் ஆயிடுச்சு. இதுதான் ப்ளூம் கேஃபே. வந்துட்டோம். ஓகே फ्रेंड्स நம்ம வந்துட்டோம் கஃபேக்கு ஒரு வழியாக.
என்ன சிரிக்கிறீங்க? அந்த பன்னிக்குட்டி வந்து அங்க இல்ல, வேற ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். ஆமா 11 மணி க்ளோஸ். இப்போ நம்ம வந்துக்கிறது கரெக்டா 9 மணிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செட்டில் ஆயிட்டோம் இங்க. ஆனா இதுதான் மெனு கார்டு, ஓகேங்களா? இந்த மெனு கார்டுல அவங்க கேட்ட டெசர்ட்டே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்ன மோனா மெனு கார்டுல இல்ல, கட்டிலே இல்லையா, ரெசார்ட்லயே இல்லையா, ஐ மீன் ரெஸ்டாரண்ட்லயே இல்லையா. வராங்க பாரு, இன்னொன்னு கொடுப்பாங்க பாரு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து பிஜிஎம்ல வந்து சாவு மோல சவுண்ட் கேப்பீங்க. இப்ப அப்பயே சொன்னேன் இதெல்லாம் இந்த டைம்ல கிடைக்காதுன்ட்டுன்னு. என்ன சொன்னாங்க நீயே சொல்லிடு, நீயே சொல்லு. என்ன 7:30க்கு அந்த செய்றவர் போயிடுவாரு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி? 11ல இருந்து 7:30 மார்னிங்ல. இப்போ நம்ம எத்தனை மணிக்குள்ள வந்தோம்? சோறு சாப்பிட்ற டைம்ல டெசர்ட் கேட்டீங்கன்னா 9 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவரை கூப்பிட்டு இது இருக்குதான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? இதுக்கு தான் சொல்லுறது, இதுக்கு தான் சொல்லுறது, இதுக்கு தான் சொல்லுறது. 20 கிலோமீட்டர் மாங்குன்னு போச்சா ஆச்சு. சரி சும்மா காட்டுறதோட நெட்ல தேடி வக்கார் சைலண்டா நெட்ல தேடி வேற ஒரு இடத்தமா. மனசாட்சி இல்ல உனக்கு? இல்ல திருப்பி இந்த பக்கம் ஏமாந்தது நீ மட்டும் இல்ல, ஏமாந்தது இவங்களும் தான். என்ன ஹவுஸ் பண்ணாங்கன்னு வந்தேன். என்ன சொல்றாங்களே பாவம்ட்டுன்னு. இல்ல ஆக்சுவலி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுதான் அவங்க சொல்லியிருந்து. இது காமிக்கிறேன். இதுதான் சொன்னாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான். அது கொரியன் டிஷ்ஷா, அது இங்க கிடைக்குது. சரி வேற என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்களேன், இந்த 2 பேரும் தியேட்டரை பார்த்தா பாஸ்தா வாங்கிக்கோங்க பெஸ்ட், அவ்வளவுதான். பாவம் மம்மி இவ்வளவு நேரத்துக்கு நல்லா தோசை வடை இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டு தூங்கி இருக்குவாங்க. இட்லி வடையா? நல்லா ஜம்போ மீல் சாப்பிட்றவங்களே ஏமாத்திட்டீங்க. ஃபிஷ்ஷா? அது ஃபேமஸ். வேற இடத்துல சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. பிடிக்காது இதெல்லாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். பண்றீங்க அவனும் வேண்டாம். 3 வாட்டி வந்துட்டு போயிட்டான் அந்த ஆளு பாவம். காரமா இருக்க பரவாயில்லையா? எவ்வளவு நாளா உனக்கு இந்த பழக்கம்? ஆமா இது ஜூஸ். நான் எனக்கு சிரிப்பு. இது என்ன? இது கோல்ட் காஃபி. வீட்ல காபி போட்டு தர்ற நான்சென்ஸ்ங்களா வந்து மன்சட் சொல்லுங்க. உங்களுக்கு நான் காஃபி போட்டு தந்ததே இல்ல, நீங்க குச்சிந்தே இல்ல. திஸ் இஸ் கோல்ட் காஃபி. காஃபி சரி ஓகே. இது கோல்ட் காஃபியா? ஆமா. நான் கொஞ்சம் தலைவலிக்குது, கொஞ்சம் காபி போடுறா எக்ஸ்பிரஸோ. பாருங்களேன் சைஸ் 150 ரூபாய் இருக்கு. இல்ல இது காசு கொடுக்கலாமா? பேதான் பாட்டில் நல்லா திக்கங்க. எத்தனை பேர்லாம் கமான்சிலு எனக்கு அதை நீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. ஆமா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய இந்த ஃபுட்டெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏமே இது குடிச்சியா? இதுக்கு பேர் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் வந்து ஒன்லி டிகாசன், சக்கரெல்லாம் இருக்காது, ஒன்லி டிகாசன். அதே குடி, சுகருக்கு நல்லது தான். ஆனா நல்லது. எக்ஸ்பிரஸோ எக்ஸ்பிரஸோ ஒன்லி டிகாஷன். அது எதுவுமே இருக்காது. அதனால்தான் கொஞ்சம் கொடுத்துக்கிறது. அது எனக்கு கூப்பிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு 2 சிப்பு குடிக்கணும். நீ குடிக்கணும், நான் விட மாட்டேன். 2 சிப்பு குடி பரவாயில்ல.
நான் டீ காஃபி குடிக்கிற பழக்கம். இது எக்ஸ்பிரஸோ. எனக்கு தெரியும், நான் குடிச்சிருக்கேன். நீ குடிச்சிருக்கிற, இப்போ வாயில குடி, 2 சிப்பு குடிச்சு குடி. குடிடா கண்ணா, கண்ணா குடி கண்ணா, குடிச்சு சொல்லு கண்ணா. நானு சாரி கேப்பச்சினோ சொல்றதுக்கு எக்ஸ்பிரஸோ சொல்லிட்டேன். இது ஒரு டிகாசனு, ஒரு அந்த பிளாக் காஃபின்னு வாங்கல, அதுதான் இது. வித் சக்கரெல்லாம் போட மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்காங்க பாரு. லாஸ்ட் காஃபி கீழே அது கூட நல்லா இல்ல. கேப்பச்சினோ சொல்றதுக்கு எக்ஸ்பிரஸோ சொல்லிட்டேன். பேர்ல வாங்கிட்டேன் நானு. நான் ஆபீஸ்ல வந்து கேப்பச்சினோ குடிப்பேன். எக்ஸ்பிரஸோ இது வந்து கூடகரம் பிடிக்குவான். அந்த நாற்பதுல எக்ஸ்பிரஸோ எப்படிதான் குடிக்குவான். இதை வேணா எப்பவுமே கேப்சின் தான் சொல்றாரு. எஸ்பிரஸோ ஆமா எஸ்பிரஸோ நானே வச்சுக்கிறேன். எஸ்பிரஸோ ஏன் இவரு சொல்றாரு? குடி வாழுங்கடி வாழுங்க. குடிங்க. காயமே எதுவுமே எத்தனை நான் ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி குடிக்கிறேன் காஃபின்னா அவ்வளோ இஷ்டம். இங்க இருக்கிற கெப்பையில யார் உள்ளன்னு வச்சாலும் வேற 3 பேரா கட்டுக்கிறாங்க. இது போட்டு குடிச்சுட்டாங்க. உறிஞ்சிட்டா மேல ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருக்கு. கோல்ட் காஃபி என்ன பொங்குது. ஐயா ஆமாமா பொங்குது. ஆலை ஸ்லாப் போட்டு உரியம் சாரணை ஒரே உலகத்திலேயே வீரம் உண்டு. ஆப்பிள் பிஸ்ஸா. ஐஸ்கிரீமே இல்ல, அது ஃப்ரெஷ் கிரீம். அது இது பட்டர். பட்டரா? வெண்ணிலா அது. நான் டேஸ்ட் பண்றேன். அந்த ஸ்பூன் வச்சு ரொம்ப நேரம் உட்காந்து இது கலக்கணும்னு நீரே. ஐயோ டேஸ்ட் இல்லைல்ல. நீங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் என்ன நீங்க பண்ணுவேன்? எப்படிங்க? ஃபேமஸ். அது நல்லா தான் இருக்கும். அது குடிங்க. ஏதோ ஹாரி பாட்டர்ல சொல்லிட்டாங்களா? ஹாரி பாட்டர் அது வந்துது. சியா ஐ டோன்ட் லைக் இட். கப்பு வாய். அதை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான் இருக்கும். என்ன ரிவ்யூவே சொல்லல? அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். கமான் மாமி, ட்ரை. பாக்க சுகர் கேக் பஸ் இருக்கும். பாக்க பியர் எல்லாம் உங்க வெச்சு டெஸ்ட் பண்றாங்க. வயிறு கல்கிஸ்னா கஷ்டம். ஹாரி பாட்டர் இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. நல்லா ஆக்சுவலா அது டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம். அதுக்கு நானே அதான் சொன்னேன். இது ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அந்த சுகர் குத்திங்கன்னா நல்லா இருக்கும். அதான் நீ அதை குடிச்சிட்டு அது குடிச்சிருந்தா உனக்கு அது அமிர்தமா இருக்கும். இது வரைக்கும் கோல்டு காஃபி ட்ரை பண்ணிட்டே இல்ல. அப்படியா? அப்படின்னா டீ காஃபி குடிச்சிட்டு இல்லைன்ற ட்ரை பண்ண நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு காஃபியோட ஆரம்பிக்கிறேன். அப்ப நாளே காஃபி குடிச்சிட்டு ஆரஞ்சு குடி. கமான் க்ரீம் சாப்பிட்டு நம்மளுக்கே அது ஓகேன்றனா நம்ம குடிக்கிறோம். இவ குடிச்சிருந்தே இல்லைல்ல. ஹலோ 20 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்தீங்க. இந்த எத்து போன ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறீங்களோ அதை வாங்கி சாப்பிடலாம். என்ன பண்ணுறது? ஃபேமிலிக்காக இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபாரின் போனா என்ன சாப்பிட்றீங்க? ஃபாரின் போனால் என்ன சாப்பிட்ருப்போமா? ஃபாரின் போனால் எனக்கு தெரிஞ்ச ஃபுட் என்ன சாப்பிட்ருப்பாங்க? மெக்டானல்ஸு, டாமினோஸு, நூடுல்ஸு இப்படி தான் வாங்கி சாப்பிட்டு அதுதான் அந்த மாதிரி தான் இங்கே சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோடது. ஒரு நிமிஷம் கை வண்டி வருவோம். சாரி, பார்பிக்யூ சிக்கன் பர்கரா? இல்லை ஏதோ சிக்கன் பர்கர். அது கொரியன் சிக்கன் பர்கர் மம்மிக்கு. அது வந்து பாஸ்தா ஷிலுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது பர்கர். அடுத்தது என்ன பர்கர்? இது சிக்கன் பர்கர். சிக்கன் பர்கர்ல என்ன பர்கர்? அது வந்துட்டேன். ஐயோ, கிரில் சிக்கன். கிரில் சிக்கன். இது கொரியன் சிக்கன் பர்கர். அது இது பாஸ்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தாவா இவங்க சாப்பிட வந்து டெசர்ட் வேற ஏதோ வாங்க சாப்பிட வந்தாங்க. பட் என்னோட
ஈட்டிங் திஸ் பாவம் மம்மியெல்லாம் இந்த மாதிரி இதில் வந்து காய்கறி வெட்டுற இது மாதிரி இருக்குது. கடைசியில் மம்மி எப்படி சாப்பிட வச்சிட்டோமே. ஐயோ தோ வாயா அனுமான் பாருங்க, வாயா பண்ணா இதுன்னு தெரில. மெல்ல 23ஆம் புலிகேசி மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? இருக்கணும். இப்போ நீ நல்லா இல்லைன்னு சொன்னா ரெண்டு கொம்பு மொழிக்கும் இங்க. பிளேட் ஃபுல்லா பிரியாணி வந்திருக்கோம்ல. எங்க மாமனார் என்னன்னா சொல்லியிருப்பாரு, ஆனா லூசுங்களா மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கலாமேன்னு. அவர் பார்த்தா சொல்லுவார் கண்டிப்பா, வீடியோ பார்த்தா இதுக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்கலாமே பாப்பான்னு. சார் அண்ட் பாஸ்தா எப்படி மாதிரி நல்லா போகணும்னு சாப்பிடுங்க. எவ்வளோ பரவாய். நல்லா பிரியாணி சாப்பிட்ற வாயே வந்து இப்படி காய் சாப்பிட வச்சிட்டீங்க. பச்சையா சாப்பிடுங்க. பச்சை சாப்பிட வச்சிட்டீங்கப்பா. குட் ஃபார் ஹெல்த் சாப்பிட்டு. அதெல்லாம் உன் மருமகமோ மருமகளோ உன் மகனால தான் இந்த இடத்துக்கே வந்திருந்து. இப்போ ஸோ சரி சாப்பிடு, ஒரு டிஃப்ரெண்டா இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதேதான் என்ன கோல போடுது. கேக் கட் பண்ணலாம். ட்ரைனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிறதா இல்லை வந்துட்டு ஜூஸ் குடிச்சு எல்லாத்தையும் உள்ள தள்ளுறதான்ற மாதிரி போயின்னு எல்லாரும் ஒரு லெமன் சோடா வாங்கி குடிச்சோம். இது டீ குடிச்சுன்னு மச் நீடட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல. அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று சாப்பிட்டேன். அந்த எக்ஸ்பிரஸோ கொஞ்சம் குடிச்சிங்க. அதுக்கப்புறம் சரி என்கிட்ட நீங்க சண்டை போட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸோ ஊற்றி விட்டுருவோம் வாயில. நீ கொடுக்குறது எல்லாமே எக்ஸ்பிரஸோ மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்பிரஸ் வந்து நீ பண்ணா என்ன பண்ணா கேட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எம்ஜி ரோட்டில் வந்து ஒரு காஃபி டீ நிப்பாட்டின் கடை, காஃபி டீ கடை. அது எடிட் பண்ணிடாது மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் லெமன் சோடா குடிச்சாங்க. நான் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ எங்கே இருக்கிறோம்னா எம்ஜி ரோட்டில் இருக்கிறோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஆகிடும் ஒரு 10 மினிட்ஸில் போயிடலாம். ஹலோ, இது வந்து எம்ஜி ரோடுக்கு போட்ட மேப். 10 மினிட்ஸ் இல்லை, இன்னும் போனால் 30 மினிட்ஸ் மேலே ஆகும். 10 மினிட்ஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you at home. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அம்மா இதுங்க வந்து கேப்பிபரான்னு சொல்லிட்டு போயிட்டு காப்பி கடைக்கு போய் உட்கார வச்சுட்டு டின்னர் சாப்பிட வச்சாங்க. என்னன்னோ நீங்களே பார்த்துருப்பீங்க. இஷ்டத்துக்கு என்னன்னோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. வரும்போது எல்லாரும் வாந்தி எடுத்துச்சு எல்லாரும். மம்மி பாவம் அவங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா நைட்ல வந்து நல்லா சாப்பிட்டு பழகுன ஒரு பர்சன். அவங்க வந்து நம்ம சரி பசங்க பேஜாரப்படக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பர்கரை சாப்பிட்டாங்க. அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. ஷாரன் வரும்போது சீக்கிரம் போய் சேர்த்துறங்க, வயிறு கலக்குது. இந்த பக்கம் இந்த மேடம் வாந்தி. நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேன். நான் ஒண்ணுமே சாப்பிடல. நான் அந்த எக்ஸ்பிரஸ் ஒன்று வாங்கினேன். கன்றாவியா இருந்துச்சு. அது கன்றாவியா இருந்துச்சு. அப்புறமா நான் திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் எனக்கு ஒரு மாதிரி அந்த சரி ஃப்ரைஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு டைஜஷனே ஆகல. அதனால டீ வாங்கி குடிச்சேன் வரும்போதும். அவ்வளோதான் என்னோட டின்னர். அவ்வளோதான். நைட்டில் நான் கொஞ்சம் டின்னர் நான் இது டயட்டு. நைட்டில் வந்து நான் டயட் இருக்கிறதுனால நான் அவ்வளோ ஒன்றும் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் இவங்க தான் பாவம் ஏமாந்துட்டாங்க. அது ஏதோ அந்த கேப்பிபரா அது வந்து ஒன்லி அவைலபிள் ஆன் டே டைம்ஸ் 7 AM to 7 PM. 11 AM to 7 PM. ஓ 11 தானா? 7ன்னு கேட்சேன் அதுங்க சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்களும் இது எதுனா பார்த்து எக்ஸைட் ஆகி பெங்களூர்ல இருக்கிறீங்களோ இல்லை சென்னையில் இருக்கிறீங்களோ, ஏன்னா யார் இது பார்த்து நீங்கள் எக்ஸைட் ஆகி நான் இன்னும் சாப்பிட்ணுன்னாலும் அதுக்கு டைமிங் தானா. அது நீங்கள் பார்த்து போயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் ஒன்றும் ட்ரையே பண்ணல. ஃபெயிலியர் இன்னைக்கு. ஓகே, மோனோ காட் டிசப்பாயிண்டட், ஷாரனோ காட் டிசப்பாயிண்டட். ரெண்டு பேரும் சூப்பர் கொரியன் ஃபுட்டு ஊன்னு வச்சுங்க. ஒன்றும் நடக்கலாங்க. எனக்கு பெட்ரோல் தான் வேஸ்ட்டு.
போறதுக்கு 20 கிலோமீட்டர், வருது கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் ஒன்லி. பட் இன்னைக்கு நாங்க 4 பேர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஜாலியா. எங்க மம்மியெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோட்டிவே எப்படின்னா அப்பப்போ ஷாரனோ மம்மியோ வெளில கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்ரெக்ஷன் கொடுக்கணும். அவங்களும் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். ஏன்னா அவங்களாம் வெளியே போறது இல்லை அவ்வளோ. ஷாரனோ பாவம் வெளியே போறதில்ல, மம்மின்ட்டோ போறதே இல்லை பாவம். இப்போதான் ஒரு பிளானை போட்டு டிசப்பாயிண்ட் ஆகணும், வர முடியாத போயிடுச்சு. டாடி வந்து வீக்கெண்ட்ஸ்ல ஜாயின் ஆவாரு. எப்பவுமே டாடி வீக்கெண்ட்ஸ்ல வந்து அவர் ஜாலியா நம்ம கூட எல்லாம் டைம் பண்ணுவோம். இவங்க தான் 2 பேரும் அவ்வளோ வருது இல்லை. அதனால நான் வந்து அவங்க கூப்பிட்டு போறது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஷாரனோ ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கல்யாணம் ஆகி போயிட போறா. அதுக்குள்ள நமக்குள்ள புள்ள நல்லா கூட ஜாலியா இருக்கட்டுமே. அதுதான் நம்மளோட மோட்டிவ். இவங்க பிளான் பண்ணி போன விஷயம் டிசப்பாயிண்ட் ஆனா கூட ஒரு ஃபேமிலியா நல்லா ஜாலியா போயிட்டு டைம் நல்லா போச்சு. சிரிச்சு ஜாலியா. ஆமா ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.